வெல்கம் வீவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்எல் ப்ரோஜ் கேமர்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தி கோஸ்ட் அபார்ட்மெண்ட். யார் தெரியுமா கைஸ்? என் கசின் ஊருந்து வந்திருக்கான். சரி, அவங்க கூட போய் ஒரு வீடியோ போட்டுடலாமே, பாவம் சின்ன பையனா இருக்கான்னு சொல்லிட்டு கேம் கண்டேன். Hello. ஓகே கைஸ், வாங்க போகலாம். இந்த ஆரம்பமே அமுக்கலமா இருக்கு. போமாடா, போகலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இப்போது 8th ஃப்ளோரில் இருக்கோம். நம்மளோட டாஸ்க் என்னென்னா, நம்ம 8th ஃப்ளோர்லேருந்து 1st ஃப்ளோருக்கு வரைக்கும் போய் நம்ம எக்ஸிட் பண்ணணும். அதுதான் நம்ம டாஸ்க்கு. ஆமாம் கைஸ். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சோன்னா அந்த லிஃப்ட்டில் நம்ம கரெக்ட் பட்டன் அமுத்தணும். அப்போ தான் நம்மளால் கீழே போக முடியும். மேலே அமுத்தினாலும் சரி, கீழே அமுத்தினாலும் சரி, நமக்கு ஒரே ஒரு ஃப்ளோர் தான் கீழே இறங்குவோம். இல்லை, நீங்கள் தப்பாக மட்டும் அமுக்குனீங்க, மறுபடியும் நீங்கள் எந்த ஃப்ளோரில் இருந்தாலும், ஃபஸ்ட்டு ஃப்ளோரே இருந்தாலும் லாஸ்ட்டில் இருந்தால் வந்துடுவீங்க. அதுவும் இல்லாமல் இந்த கேம் ஒரு பேய் கேம் கைஸ். இந்த கேம்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, தி கோஸ்ட்னு எழுதியிருப்பாங்க. ஸோ கேமில் சில ஃப்ளோரில் பேய் வரும். அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை, அந்த பேய் வந்துச்சுன்னா. சரி, நாங்கள் 7th ஃப்ளோர் வந்துட்டோம். வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். அம்மா, என்ன சவுண்டு இது? என்னடா சவுண்டு? கைஸ், உங்களுக்கு இப்போ ஒரு டோர் சத்து கேட்டிருக்கோம். ஆமாம் கைஸ், அது அதோட பேயோட வேலை தான் கைஸ். டேய், நான் லெஃப்ட் பண்ணிட்டேன்டா. என்ன அமுத்த போகிறேன்? இப்போதைக்கு எந்த அனாமலையும் பார்க்கல நான். சக்கில அழுத்திடலாம். கரெக்டாக தப்பாக இருந்தோம்னா நம்ம திருப்பி 8th ஃப்ளோருக்கு போயிடுவோம் கைஸ். ஆமாம் கைஸ், வாங்க நம்ம எந்த ஃப்ளோருக்கு வரோம்னு பார்க்கலாம். அதுவே நாங்கள் சீக்கிரமாக இந்த கேமை முடிக்கணும்னு எனக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப நாளாக இந்த கேம் ட்ரை பண்ணுறோம். 6th ஃப்ளோர் நல்லது கைஸ். நாங்கள் ரொம்ப நாளாக இந்த கேம் அனாமலிடா. கீழே பாரு எவ்வளோ பேப்பர் கொட்டி கிடக்குன்னு. ஆமாம் கைஸ், அனாமலினா மிஸ்டேக் கைஸ். இப்போ நம்ம 8th ஃப்ளோரில் பார்க்கலாம். ஆமாம் கைஸ், பேய் இருக்கு அப்படின்றதுனால நீங்கள் உடனே அமுக்கி விட்டுறக்கூடாது. பேய் கூட இந்த கேமில் இருக்கும், ஆனால் அதுக்குன்னே அதான் அனாமலி நம்ம சொல்லிட முடியாது. ஓகே, இப்போ நம்ம 5th ஃப்ளோருக்கு வந்துட்டோம் கைஸ். சில டைம் பேய் இருக்கும் சார் கைஸ். ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம். சரி, சாமி இவ்வளோ கிறுக்கி இருக்கு பாரு. இதாண்டா ஒரு அனாமலி கண்டுபிடிச்சிட்டா. இல்லைடா, அவ்வளோ தண்டை கிறுக்கி இருந்தது. அப்படியா? அதான் நினைக்கிறேன். இல்லைடா, அவ்வளோ கிறுக்கி இருக்குல்லடா, நான் பார்த்தேன். அவ்வளோதானே கிறுக்கி இருக்கும், விட்டுரு கைஸ். இப்போ எங்களுக்கு ஒரு பேய் வர மாதிரி ஃபீலிங் இருந்துச்சுன்னா நாங்கள் நம்ம ஐயப்பாவோட பாட்டு பாடிடுவோம் கைஸ். ஆமாம் கைஸ், நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பாடுங்க கைஸ். ஏண்டா என்ன பண்ணுறது தெரியலடா, பயமாக இருக்குது. இப்போ என்ன கொடுக்கலாம்? இப்போ வரைக்கும் நம்ம எந்த நம்மளையும் பார்க்கல. ஸோ கீழே கொடுத்துடலாமா? கைஸ், என்ன கிரிக்கிறதுடா கைஸ், அது இருக்காதுன்னு நினைக்கிறேன்டா. சரி, நீ ஐயோ கீழே அமுக்கலாமா மேலே அமுக்கலாமா? கவலையாக இருக்குது. என்ன பண்ணலாம்டா? நம்ம ஐயப்பா பாட்டு பாடிடுவோம்டா, எல்லாமே சரியா நடக்கும். பாட்டு பாடுறா. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே, சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கைஸ், அதுக்கு உடனே பேய் பார்த்துட்டோன்னா உடனே பேய் பார்த்துல போய் ப்ரோ செத்தா எப்படி இருக்குன்னு காமிங்க ப்ரோ, பேய்கிட்ட மாட்டினா எப்படி இருக்கும்னு காமிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லலாம் கூடாது கைஸ். ஏன்னா அது ஒரு பேய்கிட்ட மாட்டினோன்னா அவ்வளோதான், கோவிந்தா தான். சரி, வாங்க போகலாம். இந்த கேமில் ஒரு நாய் மாதிரி ஒரு எலும்பு இருக்கும் கைஸ் கீழே. அது சமஸ்பில் ஓடி வரும். இது மட்டும் நம்மளுக்கு கடிச்சிச்சு அவ்வளோதான். அந்த நாய் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குதா?
வாடா பாட்டு பண்ணலாம். சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. டேய் இந்த வால் இப்படி இருக்குல்லடா அதே போட்டுருவோம்டா. நாமளையும் போட்டுருவோம்டா. வாடா என்னதுடா இந்த வால் இப்படி இருக்குல்லடா பேந்து இப்படி போட்டுட்டு இல்லை இது நம்ம போன தடவை ஃபவுண்டர் நாமளையும் போட்டோம்ல. இல்லடா இது தப்பாதுச்சு. அப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து வரணும். உனக்கே தெரியும் கஷ்டப்பட்டு ஃபோர்த் ஃப்ளோர் வந்துட்டோம். என்னடா பண்ணுறது? ஓகே கைஸ் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு தனியாக தெரியல. ஒரு அமுத்து ஒன்று ஏதாச்சும் அமுத்துங்க கைஸ். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நாங்கள் இந்த கேமில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு தப்பு வாங்கிட்டோம் கைஸ். டேய் கீழேடா இன்னும் நம்பியா? சாமியே ஐயப்போ நான் சொன்னேன்ல. சூப்பர்ரா. ஓகே கைஸ் வாங்க போகலாம். கைஸ் எப்படின்னே தெரியல கைஸ். சாமி கைஸ் இருக்கு. பயப்படாத அது குட்டி பேய். அந்த குட்டி பேய் வரும்ல அது வந்து பயமுறுத்துறோம்ல. கைஸ் நீங்க பயந்துறாதீங்க. இந்த குட்டி பேய் வந்துச்சுனா அது நம்ம கண்ணு முன்னாடி வந்து உடனே அந்த ஒரு மாதிரி குட்டி பேய் வந்து நம்மள பயமுறுத்திட்டு சல்லுன்னு ஓடிடும். ஆமா கைஸ் அப்படியே மறந்து என்னன்னா அந்த குட்டி பேய் நம்மள பார்த்துட்டு பயந்து ஓடிடும். ஆமா ஒண்ணுமே பண்ணாத ஒரு காமெடியே. அது நம்மள ஒண்ணுமே பண்ணாது கைஸ். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. சிசிடிவி கேமரா செக் பண்ணிக்கோ கைஸ். ஒரு டைம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இத சிசிடிவி கேமரா மாத்தி இருந்தது. இப்போ கைஸ் என்ன நமக்கு டவுட்டா இருக்கு. இருங்க கைஸ் எந்த சவுண்ட் வரல கைஸ். அப்ப நோ அனாமலி எப்பறா கைஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு இது கைஸ். நீங்க தெரியாம கூட உங்க ஃப்ரெண்டு வெளில இருக்க வந்து அமுக்கிறாதீங்க கைஸ். ஏதாவது நம்பரு எனக்கு தப்பா அமுக்கிறாலும் சரியா அமுக்கிறாலும் நீங்க மட்டும் அமுக்குனீங்கன்னா வெளில இருந்தானா அவ்வளோதான் கைஸ். அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆயிடுவாங்க. ஒரு பேய் வந்து சாவடிச்சுட்டு போயிடும் கைஸ். கரெக்ட். நாங்கள் எப்படி இதை சொல்கிறோன்னா ஆல்ரெடி இந்த கேம் முன்னாடியே விளாண்டுருக்கோம். அதுதான் சொல்கிறோம். ஓகே கீழே அமுக்கிடலாம் கைஸ். இந்த கேமில் ஒரு அநியாயம் என்னன்னு தெரியுமா கைஸ்? இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு 2 பேர் இருக்கீங்கன்னா விளையாடுங்க. 2 பேரோ 3 பேர் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ விளையாடுங்க. ஓகே கைஸ். இப்போ நீங்கள் கைஸ் இப்போ நீங்கள் வேறவங்க கூட விளையாடும் போது அவங்க உங்களை விட்டுட்டு வேறு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டுன்னா நம்ம அங்கேயே ஸ்பாட் ஆகும் கைஸ். ஸோ இந்த கேம் விளையாடும்போது பார்த்து விளையாடணும். சிசிடிவி ஓகே பேய் இருக்கும். சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்கு. பாட்டு பாடலாம். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ. இப்படி ரத்தம் வருது பாடுறா. நீ பிடிச்சிட்டாடா. நீ ஓடுறா. நீ ஓட நான் பார்த்துக்கிறேன். கைஸ் பாத்தீங்களா அந்த லிஃப்ட் பக்கத்துல இருந்து வர்றான்டா. நீ ஹெல்ப் பண்றா. டேய் வரானா. கைஸ் அவ்வளோதான் கைஸ். கைஸ் இந்த கேம் பார்த்தீங்களா எவ்வளோ ஹாரராக இருக்குன்ட்டு. டே நீ சொன்ன மட்டும் நான் கேட்டிருக்கணும்டா. கரெக்டா கைஸ். ஆக்சுவலி இந்த கேம் எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் தான் கைஸ். ஸோ நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிருக்கோம்ல, அதுவே பெரிய விஷயம்தான். நல்லா இருக்குல்ல கைஸ் இந்த கேமு? ஏன்னா கைஸ் நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கே எங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் தெரியுமா கைஸ்? நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிருக்கோம் கைஸ். இருந்தாலுமே ஓகே கைஸ் நாங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுறோம். திருப்பியும் ட்ரை பண்ணுறோம் கைஸ். கைஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வேறு யார் கூடயும் விளையாடுறாதீங்க கைஸ். ஏன்னா அவங்க ஏமாற்றி நம்மளே விட்டுட்டு போயிடுவாங்க கைஸ். ஓகே வாங்க கைஸ் போகலாம். ஸ்டார்டிங்லேயே இல்லைடா. போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ராடா செகண்ட் ஃப்ளோர் தானே வரும் கைஸ். வாங்க போகலாம். கீழே வித்தியாசம் இருக்கு போடுறாங்களா? வாடா பேப்பர் கொட்டிரு. வா வா வா. டேய் வாடா உள்ள வாடா. என்ன சவுண்ட் அது? டிவி அனாமலியா? ஓ டிவில இருந்து சவுண்ட் கேட்டிருக்கு கைஸ். அப்ப அந்த பேப்பர் கிடையாதா? பட் என்னாச்சோ கரெக்ட்ல கைஸ். இப்படிதான் இருக்குமா? நம்ப முடியலையே. சரி வாங்க கைஸ் போகலாம். டேய் சிசிடிவிடா வாடா. சிசிடிவி திரும்பிருக்கு. ஓகே கைஸ் எங்களுக்கு அனாமலிஸ் தான் கிடைக்குது நிறையா இந்த ஃப்ளோர் மட்டும். ஓகே வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 7th இது கைஸ் சிசிடிவி கேமரா
7th 6th கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு கைஸ். ஆனால் நம்ம டப்புன்னு வெளியே வந்த உடனே டப்புன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ வாங்க பேசலாம். வாங்க கைஸ் போகலாம். இந்த பேயும் அதே மாதிரி தான் கைஸ், வரும் பயந்து ஓடிடும். கனவுல பயமுடுத்திடும் கைஸ். அது மட்டும் ஒன்று வாஷிங் மிஷின் இருந்துச்சா, அதில் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சா, அதாண்ட ஒரு அனாமலி. அது நம்ம போய் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இல்லை, இங்கே வாஷிங் மிஷின் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன்டா. இல்லைடா, போனதுனால நம்ம விளையாடும்போது ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு, அங்கே தப்பாக இருந்திருக்கும். அதான்டா, அது ஒரு அனாமலிடா. நம்ம அதை பார்க்கல. அதை எங்கே பார்க்க விட்டுச்சு அந்த ஒரு பேய், அந்த சைஸ்கோ தலையில் ஏதோ கவர் மாதிரி மாட்டிட்டு வந்து கூட்டிட்டானே. சொன்னலடா, அந்த சைடு அந்த லிஃப்ட் பக்கத்தில் வருதுன்ட்டு. நீ எதுக்குடா சொல்லு, நீ ஓடிட்டடா. அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினச்சிட்டு ஓடி வந்துட்டா. பார்த்தா அவன் பக்கத்தில் டக்குன்னு வந்துட்டான் கைஸ். ஒரு அண்ணாமலையும் இல்லை, அவனுக்கு சுத்தமாக கண்ணு தெரியாது நினச்சி நாங்களும் வந்துட்டோம் கைஸ். அதான் என் தப்பு. நேற்று நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போயிருப்பேன். ஓகே வாடா போகலாம். வந்துட்டேன்டா. என்ன எடுத்து போகிறேன்? எந்த அண்ணாமலையும் இல்லைடா, செக் பண்ணிட்டேன் நல்லா. ஐயோ மிஸ்டா, வாடா மேலே போகணும் திருப்பி. சார் கைஸ், நம்ம இப்போ ஒரே ஒரு இது தப்பாக பண்ணிட்டோம் கைஸ். அப்புறம் பார்க்குறவங்க என்னடா அமுக்குறது? ஏதாச்சும் நமக்குடா மேலே அமுக்கிவிட்டேன் கைஸ். கைஸ் நீங்கள் பார்த்தீங்களா? எல்லாம் பறந்து போச்சுட்டு இதான் கைஸ் இந்த கேம் பிரச்சனை. இதே கரெக்டாக இருக்குமோ? வெளியே போகிறது எனக்கு இன்னும் சேஃபாக தெரியலடா. செக் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். வழியே இல்லை. நீ போயிட்டு வாடா, நான் லிஃப்ட்லேயே இருக்கேன். தெரியும்டா, பார்த்துச்சுன்னா நான் டப்புன்னு பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுவேன்ல. நீ போடா, நீ வா துணைக்கு வா. நான் தனியாக பண்ணல, நீ போடா. உன்னை நான் ரிவைவ் பண்ணுறதுக்கு இருக்கேன்டா. நானும் ஒரு மெடிக்கிட் வாங்கியிருக்கேன் இந்த கேமில். ஸோ கைஸ், இப்போ நம்ம சரத் வந்து இப்போ போயிட்டுருக்கான். ஆமாம் கைஸ், தனியாக. இப்போ பேய் வந்துச்சுன்னா நான் டப்புன்னு அமுக்கிடுவேன் கைஸ். டேய் அதான் இல்லையா, வாடா. ஸோ கைஸ், இந்த மாதிரி லாக் முதல்ல இல்லை கைஸ். ஸோ இது ஒரு அனாமலி கைஸ். வாடா, உள்ளோண்டியா? சூப்பர். அதுதான் இது செகண்ட் ஃப்ளோர் கைஸ். இந்த பார்த்தீங்களா கைஸ், செயின் டோர்ஸ். அப்புறம் சவுண்ட் ஃப்ளோர் போயிடுவோம். அப்புறம் மறக்காம ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் விளையாடுறோம். அதுங்களா ஐயோ அப்படியே வெளில போயிடக்கூடாது, பேய் இருந்தாலும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்களா கைஸ், அதான் நாங்கள் முதல் தடவை அந்த பேயை பார்க்குறோம். இருக்கும் அந்த பேயை நாங்கள் இந்த கேமில் பார்த்ததே இல்லை. கரெக்ட். ஆனால் சைக்கோ இருக்கான்ல, அவனை நாங்கள் நிறைய தடவை பார்த்துருக்கோம். அவன் எங்களை நிறைய தடவை கொண்டிருக்கவும் செஞ்சுருக்கான். ரொம்ப மோசமானவன். டேய் கீழே ரத்தமாக இருக்குடா. இல்லையா? டேய் பார்த்து வாடா. ஏன்னா முதல்ல ரத்தமாக இருந்த போது தான்டா அந்த சைக்கோ கிளியர் வந்தான். டேய் நீ பேய் வந்து கொண்டுட்டான்டா, நீ ஓடுறா. அவன் பின்னாடியே துரத்துறான்டா. டேய் என்னடா ஓடுறான் பின்னாடி? டேய் நீயும் அது கபடில் போய் ஒளி, சீக்கிரமா கபடில் போய் ஒளி. என்னை ரிவைவ் பண்ணு, நீ ஏதாச்சும் அமுத்தி ரிவைவ் பண்ணு. சீக்கிரமா அமுத்து, நீ ரிவைவ் பண்ணு. ரிவைவ் பண்றா, என்ன இருக்க? டேய் சூப்பர்ரா, நீ கரெக்டா அமுத்திட்டடா. நீ ரிவைவ் மட்டும் பண்ணுடா. டேய் சொல்லிடுடா சிஸ்டர். இது பண்றா, என்ன வேற ஏதாச்சும் இருக்கு நமக்கு போடு. டேய் நான் பண்ண முடிஞ்ச அளவுக்கு தானே பண்ண முடியும். என்னடா சொல்ல கேக்குது இந்த கேமில். இதில் இந்த பேர் நாங்கள் சில டைம் பார்த்துருக்கோம் கைஸ். ஆமாம் கைஸ், இது நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடி வரும். ஆனால் சில டைம் இது நம்மளை விட்டு நம்ம இதை பார்த்தோன்னா ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ஓகே வாடா, நான் போகிறேன். இது நம்ம ஃப்ளாஷ் லைட் ஆனில் தான் இருந்துச்சு. சிவா நீ வா, தனியாக போக எனக்கும் பயமாக தான் இருக்குது. எனக்கும் அந்த லிஃப்ட்டு தனியாக இருக்குது, பயமாக தான் இருக்குது. லிஃப்ட்டில் இருந்தால் பேயெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு நான் இந்த பாக்ஸ் இங்கே முதல்ல இருந்ததா? இந்த நாய் இருக்கா? என்ன சவுண்ட் கேட்கல கைஸ். இந்த கேமில் ஒரு நாய் இருக்கும் கைஸ். அந்த நாய் தான் மோசமானது கைஸ்.
ஏய் ஆஃப் பண்ணு. டேய் ஒண்ணுமே எல்லாரும் கொடுத்துட்டு போயிடலாமா? போடா போடா போடா. சாமியே ஐயப்போ. ஓகே கைஸ் என்ன பார்க்கலாம். சாமியே சாமியே ஐயப்போ. ஓகே கைஸ் இப்போ நம்ம சூப்பர் கைஸ் வந்துட்டோம் நம்ம. வாங்க கைஸ் போகலாம். டேய் ஆனால் அந்த பேய் மேலே பிறந்துட்டு வந்தபோது ஒரு திக்குன்னு ஒரு பயம் கொடுத்துச்சு. இதான் கைஸ் இருக்கிறது ரொம்ப மோசமான பயம். கைஸ் அதே மாதிரி ஒரு டிப்பு நாங்கள் சொல்கிறோம். அந்த நாய் நம்மளுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா நம்ம வந்து டப்புன்னு ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி விட்டுருங்க. இல்லை ஃப்ளாஷ் லைட் இல்லை, ஓடிடணும் அந்த இடத்துக்கு. ஓடிடணும், ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிகிட்டே ஓடிடணும். இப்போ ஷரத் வந்து ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணியிருந்தேன், அதனால தான் அந்த இது அப்படி அது கருப்பு கலர் ஒரு பேய் இருந்ததுல கைஸ், அதுக்கு முன்னாடி மட்டும் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிடுங்க. வெள்ளை கலர் கண்ணு கருப்பு கலர் பேய் அவன் சாவடிச்சிருச்சு. நான் கூட ரிவ்யூ பண்ணி விட்டேன் அந்த பேய். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளாஷ் லைட் மட்டும் ஆன் பண்ணி விட்ருங்க, வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம் கைஸ். சிசிடிவி ஓகேடா. என்ன நம்பிக்கலாம்டா? ஒன்றுமே இல்லை, நம்பிட்டேன்டா. கோச்சா. ஓகே கைஸ் நாங்கள் 3 தடவை ட்ரை பண்ணிட்டோம், இருந்தும் கூட எங்களால் முடியல. ஸோ மறக்காமல் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் 16 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இல்லை 16 மினிட்ஸ்க்கு மேலே வீடியோ போடவே கூடாது, 15 மினிட்ஸ்க்கு மேலே. இருந்தாலும் 16 போட்டிருக்கேன். மறக்காம ஒரு லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. பாய் பாய் கைஸ், பாய். We will get out soon. ஓகேடா, நம்ம இந்த கேமை கண்டிப்பாக முடிக்கிறோம். என்னது?